தமிழ் தொலைக்காட்சிகளில் நேயர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியின் படப்பிடிப்பு வெகு நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்தது. போட்டியில் பங்கேற்று ஆட வந்தவர்களின் நெருங்கிய உறவினர்கள் பார்வையாளராக அமர்ந்து அவரவர் குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய திறமையை கண்டு அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வெண்ணிலாவும் அமர்ந்து கொண்டிருந்தாள். யார் ஆட்டத்தை பார்க்க வந்திருக்கீங்க? அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண் கேட்டாள். என் பிள்ளை ஆடப்போறான் என்று சற்றே பெருமிதத்துடன் கூறியவாறு மேடையை கூர்ந்து கவனித்தாள். அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மேடையில் அந்த பெண் சுருள் சுருளான கூந்தலுடன் நளினமாக ஆடிக்கொண்டிருந்தாள். என்னம்மா ஆடுது இந்த பொண்ணு என்று அருகில் இருந்தவர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்தனர். அநேகமாக இந்த பொண்ணை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பசங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வெண்ணிலா இந்த கிசு கிசு பேச்சை அலட்சியம் செய்தவாறு மேடையையே உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அந்த பாட்டு முடிந்ததும் அரங்கில் இருந்த பார்வையாளர்கள் உரத்த கரகோஷம் எழுப்பினார்கள். நடுவர்களில் ஒருவராக வந்திருந்த ஒரு நடிகை எழுந்து சென்று மேடையில் ஆடிய அந்த பெண்ணை வாழ்த்தினாள். ஒரு வழியாக கரகோஷம் முடிந்ததும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்த பெண் கையில் மைக்குடன் மேடையின் மையத்துக்கு வந்து நின்றாள். ரொம்ப அருமையாக ஒரு டான்ஸ் பார்த்தீங்க. இந்த புரோகிராம்லேயே இத்தனை வருஷத்தில் ஒரு பாட்டுக்கு இவ்வளவு கரகோஷம் கேட்டிருக்கும்னா அது இன்னைக்கு தான். மீண்டும் கரகோஷம் உறக்க கேட்டது. உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்ல போறேன் என்று நிறுத்திய அந்த தொகுப்பாளர், இந்த நடனம் ஆடிய இந்த பெண், இவ்வளவு அழகா ஆடிய இவர் உண்மையில் ஒரு பெண்ணே அல்ல, பெண் போல ஒப்பனை செய்து கொண்டு வந்திருக்கிற ஒரு 20 வயது வாலிபர். சற்று முன் அவனை வாழ்த்திய அந்த நடிகை ஆவென்று வாயை திறந்து பார்த்து நின்றார்கள். ஒரு நொடி அமைதிக்கு பிறகு மீண்டும் கரவொலி சத்தமாக கேட்டது. மாரி என்ற இந்த இளைஞனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து தைரியமா ஒரு பெண் வேடம் போட்டு இந்த மேடையிலேயே ஆட வச்ச இவருடைய அம்மா மிஸ்ஸஸ் வெண்ணிலாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப். தொடர்ந்த கரகோஷத்துக்கு மத்தியில் வெண்ணிலா பார்வையாளர்கள் வரிசையிலிருந்து எழுந்து மேடை ஏறி அனைவரையும் பார்த்து கைகூப்பி வணங்கினார். மிஸ்ஸஸ் வெண்ணிலா, உங்க மகனை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா? எனக்கு எப்பவுமே அவனை நினைச்சு பெருமைதான் என்று கூறிய வெண்ணிலா மகனை பிடித்து கொண்டாள். அவளது கண்களில் மகிழ்ச்சியில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. அடுத்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தொடங்கியதும் மாரி ஒப்பனை அறைக்கு சென்று தான் அணிந்திருந்த பெண் வேடத்தை களைத்துவிட்டு ஒரு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அணிந்தபடி வெளியே வந்தபோது, அட, இவன் ஷாருக்கான் மாதிரில இருக்கான் என்று யாரோ கூறுவது வெண்ணிலாவின் காதுகளில் விழுந்தது. மாரி காரை ஓட்ட இருவரும் வீடு திரும்பி கொண்டிருந்த போது வெண்ணிலா எதுவுமே பேசாமல் திகைப்புடன் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு அம்மா என்று மாரி குழப்பத்துடன் கேட்டான். ஆடும்போது ஏதாவது தப்பு பண்ணினேனா? வெண்ணிலா பதில் ஏதும் சொல்லவில்லை. சிக்னலில் சிவப்பு விளக்கு எரியவே கார் நின்றது. அம்மா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற என்றான். எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியலடா. மாரியின் முகம் வெளிரி போய் விட்டிருந்தது. ஒரு சில நொடிகள் அவன் அம்மாவையே கூர்ந்து நோக்கினான். தன் மகனிடம் அன்பாக பேசி பல வருடங்கள் ஆகியிருந்தன. அப்படி இருக்க திடீரென்று பச்சை விளக்கு போடப்பட்டது. பின்னால் இருந்த கார்கள் ஹாரன் ஒலி எழுப்ப சுதாரித்து கொண்ட மாரி காரை ஸ்டார்ட் செய்தான். அவன் மனம் அம்மா வெண்ணிலாவை பற்றி என்னென்னமோ யோசிக்க தொடங்கியது. வெண்ணிலாவுக்கு வயது 43. ஒரு பன்னாட்டு வங்கியில் உயர் பதவியில் இருக்கிறாள். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் மாரியின் அப்பா மாரடைப்பில் காலமான பிறகு ஒரே மகன் மாரிக்காகவே தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவாறு அவனது ஆசைகள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி வந்தாள். இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் அவன் ஆசைப்பட்டதுதான். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவன் கலந்து கொள்ள காரணம் வெண்ணிலா விருப்பத்தின் பெயரில்தான். அவளது திட்டப்படி பெண் வேடமிட்டு ஆடி அனைவரையும் அசத்தியது மாரிக்கு உண்மையிலேயே பெருமையாக இருந்தது. வெண்ணிலாவும் மாரியை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தாள். தன்னை விட மகன் சற்று குள்ளம்தான், ஆனால் நிறம் அப்படியே அவன் அப்பாவை மாதிரி. அடிக்கடி தன் ஹேர் ஸ்டைலை மாற்றுவான். தற்போது நீளமான முடி. அவனை பார்க்கிற எந்த பெண்ணும் ஒரு நொடி கண்ணிமிக்க மறந்து விடுவாள் என்பது உறுதி. இன்னும் சில நாட்கள் கழித்து அவனுக்கு கருகருவென்றும் மீசையும் வளர்ந்துவிட்டால் அவனை பார்க்கிற பெண்கள் எத்தனை பேர் காதலிக்க பெருமூச்சு விடுவார்களோ என்று யோசித்து கொண்டிருந்தாள். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெண்மணிகளில் ஒருத்தி மாரி ஸ்டூடியோவை விட்டு வெளியேறுகையில் சிலர் மாரியை ஹீரோ போல் இருக்கிறான் என்று சொன்னது அவளுக்கு மெய் சிலிர்த்தது. ஆனால் அந்த பெண்மணி சொன்னதில் இருந்த உண்மை அவளுக்கு புரியாமல் இல்லை.
கணவர் இருந்த வரையில் வெண்ணிலாவுக்கு துணையாக இருந்த கணவன் தன்னை விட்டு சென்ற பிறகு தனியாகி விட்டாள். அதன் பிறகு உறக்கமற்ற இரவுகள் அவளை தூங்க விடவில்லை. இணையத்தில் சில கதைகளை வாசித்தோ படங்களை பார்த்து கொண்டிருந்தாலே தவிர அவளது கவலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது. அவள் கண்ணசைத்தால் போதும் பலர் காத்து கொண்டிருந்தனர் என்பதை அறிவாள். கண்ணியம் கருதி அவர்களின் வலையில் சிக்காமல் இருந்து வந்தாலும் இன்னும் சில நாட்கள் கடந்தால் அவளே யாரிடமும் ஏமாற வாய்ப்பிருப்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அப்படி ஒவ்வொரு ஆணை பார்க்கும் போதும் இவன் நம்மை காதலிக்க வருவானா மாட்டானா என்று யோசிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் சொந்த மகனையே அந்த கணக்கில் சேர்த்து கொள்ளும்படி ஆகிவிட்டிருந்தது. அவன் நான் பெற்ற மகன், ஆனாலும் தவறில்லை, பாவமில்லை. அவனுக்கு உயிர் கொடுத்தவள் நான். எனக்கு இருக்கும் உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது? ஆனால் இன்னும் சிறுபிள்ளைத்தனமான ஆசைகளுடன் சுற்றி கொண்டிருக்கும் இவனுக்கு காதல் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ தெரியவில்லையே. இருந்தாலும் அவன் பெற்ற அம்மாவையே காதலிக்க சம்மதிப்பானா? இவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று புரியவில்லையே. சரி, காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான். மாறி சாலையில் கவனம் செலுத்தி கார் ஓட்டி கொண்டிருக்க வெண்ணிலா அவனது முகத்தையே கூர்ந்து கவனித்தாள். பெண் வேடத்துக்காக அவன் சவரம் செய்து கொண்டிருந்ததால் அவனது முகம் எதிரே வந்து கொண்டிருந்த வாகனங்களின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் பளபளத்தது. திரும்பி ஒருமுறை வெண்ணிலாவை பார்த்துவிட்டு மீண்டும் சாலையில் கவனம் செலுத்தினான். இன்னைக்கு நோ சமையல், பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாம். மாறி மறுப்பு கூறவில்லை. திரும்பி ஒருமுறை வெண்ணிலாவை பார்த்துவிட்டு மீண்டும் சாலையில் கவனம் செலுத்தினான். வெண்ணிலா அவனது பார்வையை தவிர்க்க செல்போனை எடுத்து பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்தாள். வீடு வந்து சேர்ந்தார்கள். அடுத்த 10 நிமிடங்களில் பிரியாணி வர இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். குட் நைட் அம்மா என்று கிளம்ப முயன்றான் மாறி. மாறி என்று வெண்ணிலா அவனை நிறுத்தினாள். ஒரு கணம் தயங்கிவிட்டு பிறகு இன்னைக்கு நீ என் ரூம்லே வந்து படுத்துக்க என்றாள். மாறி குழம்பியபடி நின்றான். வெண்ணிலா எழுந்து தனது அறையை நோக்கி நடந்தாள். ஓரிரு நிமிடங்கள் அப்படியே நின்ற மாறி படபடப்பும் குழப்பமுமாய் அம்மாவின் அறையை நோக்கி நடந்தபோது கதவு திறந்தே இருந்தது. வெண்ணிலா துணி மடித்து கொண்டிருந்தாள். அவன் வருவதை கவனிக்காதவள் போல துணியை மடித்து கொண்டிருந்தாள். மாறி உள்ளே வாடா என்றாள் வெண்ணிலா. மாறி உள்ளே வர மகன் இருப்பதை கவனிக்காமல் இருப்பது போல வெண்ணிலா நின்றாள். பிறகு மடித்து வைத்த துணியை பீரோவை திறந்து உள்ளே வைத்தாள். பிறகு வேண்டுமென்றே மாரிக்கு அருகில் நடந்து சென்று ஒரு நைட்டியை போட்டுக்கொண்டு மாரிக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்கு அம்மா என்று மாரி மௌனமாயிருந்தான். வெண்ணிலா அவனது முகத்தை பார்த்தாள். மாரி சிலை போல அமர்ந்திருந்தான். வெண்ணிலா சொன்னாள், மாரி, நான் உன்னை காதலிக்கிறேன். நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம் என்றாள். அம்மாவின் மாற்றத்தை கண்ட மாரி கோவப்பட்டு ஓங்கி அம்மாவை கன்னத்தில் ஒரு அறை அறைந்தான். அம்மா, நான் உன் மகன். இதை வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு. தயவு செய்து என்னை விட்டுவிடு. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அவளைதான் திருமணம் செய்து கொள்வேன். உனக்கு வேண்டுமென்றால் 2ஆம் திருமணம் செய்து கொள். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதை விட்டுவிட்டு இது மாதிரி நடக்காத என்று சொல்லி மாறி வீட்டை விட்டு கிளம்பினான். வெண்ணிலா அழுது கொண்டே தன் தவறை எண்ணி மனம் வருந்தினாள். இதோடு கதை முடிகிறது. நன்றி.